இது என்ன எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல ஆச்சரியப்படுறதுக்கோ, அதிர்ச்சி அடைவதற்கோ ஒண்ணுமே இல்ல தோழர். இப்போ அண்ணாமலை திடீர்னு டெல்லிக்கு போவாரு. போய் பார்த்துட்டு வருவாரு. அப்புறம் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் திடீர்னு டெல்லி போவாங்க. ஹெச் ராஜா போவாரு. இப்போ பாஜகவிற்குள்ள நிறைய அணிகள் இருக்குது. நிறைய கோஷ்டிகள் இருக்குது. கோஷ்டி பூசல் இருக்குது. ஒவ்வொரு கோஷ்டியை சேர்ந்த தலைவர்களும் டெல்லிக்கு போய் தங்கள் தரப்பு நியாயங்களை நினைச்சுவாங்க. சொல்லிட்டு தேசிய தலைமையிடம் சொல்லிட்டு வருவாங்க. அந்த மாதிரி பாஜகவினுடைய ஒரு கோஷ்டி தான் யாரு? எடப்பாடி பழனிசாமி, செங்கோட்டையன்லாம். சோ அவங்க வந்து தங்களுடைய கட்சி அந்த வங்கிகளை எல்லாம் மெர்ஜ் பண்ணுவாங்க பாருங்க. வங்கிகளை வந்து தேசிய வங்கிகளோடு இணைப்பாங்க. அந்த மாதிரி அவங்க பாஜகவோட இணைச்சிட்டாங்க கிட்டத்தட்ட மெர்ஜ் ஆயிட்டாங்க. செம்புலப்பயல் நீர் போல் அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவேங்கிற மாதிரி சங்க இலக்கிய பாடல் மாதிரி 2 பேரும் இரண்டர கலந்து விட்டார்கள். இப்ப இவர் என்ன செய்வார்? தேசிய தலைமைக்கு கொண்டு போய் ரிப்போர்ட் பண்ணணும். இப்போ உடனே ஒரு கேள்வி வரும். உடனே அஇஅதிமுக தோழர்களுக்கு நண்பர்களுக்கு கோபம் வரும். எப்படிங்க நீங்க வந்து இப்படி கொச்சப்படுத்தலாமா? ஒரு ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர் 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 வந்து தேசிய தலைமை அவருக்கு ஒரு தலைவர் இருக்கிறார். அவர் தான் அமித்ஷா அவரை போய் சந்திக்க போறாருன்னு சொல்றதெல்லாம் சொல்லலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்லல சார். எடப்பாடி பழனிசாமி தான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? இப்ப பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க தோழர். செங்கோட்டனை கட்சியை விட்டு நீக்குவீர்களா? நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுமா? அதுக்கு எடப்பாடி பழனிசாமி சொன்ன பதில், அதை தலைமை முடிவு செய்யும். இப்போ நீங்க எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள்ட்ட போய் ஏதோ ஒரு கேள்வி கேட்கறீங்கன்னு வைங்க. ஏங்க உங்க கட்சியில இருந்து ஒருத்தரை நீக்குவீங்களா அப்படின்னா என்ன சொல்லுவாரு? அதை வந்து குழு முடிவு செய்யும், அல்லது நாங்க கூடி பேசி முடிவு செய்யும், அல்லது அதற்குன்னு ஏதாவது குழு இருக்கும், ஆலோசனை குழு, வழிகாட்டுதல் குழு, ஒழுங்கு நடவடிக்கை குழு, இந்த மாதிரிலாம் கட்சியில வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது சொன்னா கூட பரவாயில்ல. அல்லது நாங்க செயற்குழுல கூடி முடிவு செய்வோம், பொதுக்குழுல கூடி முடிவு செய்வோம், சம்திங் ஏதோ ஒன்று சொன்னா, அல்லது என்ன சொல்லுவாங்க, அது குறித்து நான் விரைவில் அறிவிப்பேன்பாங்க. அது எங்க தலைவர்கிட்ட கேட்டு சொல்றேன், அல்லது எங்க தலைமை தான் முடிவு செய்யணும் ஒருத்தர் சொன்னார்னா, அப்ப இவருக்கு மேல ஒரு தலைமை இருக்குன்னு தானே அர்த்தம். அந்த தலைமை யார்? அமித்ஷாவா, மோடியா, நிர்மலா சீதாராமனா, அல்லது ஆர்எஸ்எஸ்ஸையே தலைமையாக ஏத்துக்கிட்டீங்களா? இந்த கேள்வி எல்லாம் வருது இல்ல நமக்கு. இப்ப இது ஒரு பக்கத்தோட ஜோக் அபார்ட். என்ன நினைக்கிறாங்க? அமித்ஷாவுடைய பிளான் என்னன்னு கேட்டீங்க. நான் தொடர்ச்சியா இன்னைக்கு நேத்து இல்ல, ஜெயலலிதா மேடம் இறந்த காலத்திலிருந்து சொல்லி வருகிறேன். கடந்த 2-3 ஆண்டுகளாக, குறிப்பாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலிருந்து சொல்லி வருகிறேன். நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இல்லை. அதுவே ஒரு டிராமான்னு நான் அப்பவே சொன்னேன். இப்ப சொல்ல அப்பவே சொன்னேன். இவை அனைத்துமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தெளிவான திட்டமிடல். பாஜக சொல்லிதான் இவங்க ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. பாஜக அஇஅதிமுகவை பலவீனப்படுத்துவதற்கான வேலைகளை தொடங்கி இருக்கிறது. அஇஅதிமுக பலவீனப்பட்டால் மட்டும்தான் பாஜகவால் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியும் என்று பாஜக நம்புகிறது.